வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். வெப் செக்யூரிட்டி, அதாவது நம்மளுடைய வெப்சைட்டை எப்படி இன்னும் செக்யூர்டாக வச்சிருக்கலாம் என்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட், டெவலப்பர்ஸ், வெப்சைட் ஓனர்ஸ், அந்த வெப்பில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது securityheaders.com அப்படி ஒரு சைட்டை ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், நண்பர் ஒருத்தர். அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸ்கேன் யுவர் சைட்னு இருந்தது. என்னுடைய வெப்சைட் கொடுக்கும்போது சில செக்யூரிட்டி இஷ்யூஸை இருந்ததை அதை ஷோ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கும்போது நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அதாவது ஹெட்டர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெட்டர்ஸ் அப்படின்னா ஹெட் செக்ஷனில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை சொல்ல அந்த மாதிரியும் சொல்லுவாங்க, அதையும் ஹெட்டர்னு சொல்லுவாங்க. நான் ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறது இது வேற கான்செப்ட். ஹெச்டிடிபி ஹெட்டர்ஸ். ஹெச்டிடிபி ஹெட்டர்ஸ் என்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டும் சர்வரும் கம்யூனிகேட் பண்ணும். ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, ஓகே, மெட்டா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. மெட்டா டேட்டா அப்படின்னும் போது டேட்டான்ற போது இன்ஃபர்மேஷன், மெட்டா டேட்டா அப்படின்னா டேட்டா அபவுட் த டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவுடைய ஃபைல் சைஸ், அது என்ன டைப், ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்கள். டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ரௌசர் ஒரு பேஜை லோட் பண்ணும்போதே சில ஹெட்டர் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப், குக்கீஸ், ஓகேங்களா, குக்கீஸ் நோ குக்கீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த ஹெட்டர் ஹெச்டி ஆக்சஸ் அந்த ஃபைல் மூலிமா நீங்கள் ஹெட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது முத இந்த ஹெட்டர்ன்றது ரன் ஆகிறதுனால நீங்கள் நிறைய செக்யூரிட்டி கண்டிஷன்ஸை அங்கேயே அப்ளை பண்ணலாம். த்ரூ ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல் மூலிமா அப்ளை பண்ணலாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா, இப்போ இதை நீங்கள் பண்ணுறதுனால பை செக்யூரிங் த ஹெட்டர்ஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் பாருங்கள். யாரும் உங்கள் சைட்டில் எந்த ஸ்கிரிப்டையும் இன்ஜெக்ட் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்டைல்ஸோ ஸ்கிரிப்ட்ஸையோ உங்கள் சைட்டில் இன்ஜெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் சைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சைட்டில் ஐஃப்ரேமில் எம்பெட் பண்ணி யாரையும் ஏமாற்றவும் முடியாது. ரெண்டாவது, உங்களுடைய ஹெச்டிடிபி :/ உங்களுடைய வெப்சைட் இருக்கும் இல்லையா, அதை எஸ்எஸ்எல்க்கு ஃபோர்ஸ் பண்ணி மூவ் பண்ணும். இதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி அடிஷ்னல் செக்யூரிட்டிக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாதிரி செக்யூரிட்டியில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் டெவலப்பர்ஸ்கிட்டையோ இல்லை அதுக்கான ரைட் டீம்கிட்டையோ கொண்டு போகலாம். அதுக்கு நீங்கள் securityheaders.com போங்க. இந்த மாதிரி ரிலேட்டட் சைட்ஸ் நிறையா இருக்குது. மோசில்லா அப்சர்வேட்டரி அப்படின்னு கூட ஒரு சைட்டு பார்த்தேன், மோசில்லா அப்சர்வேட்டரி. ஸோ எஸ்இஓக்கும் இந்த செக்யூரிட்டிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இஃப் த சைட் இஸ் நாட் செக்யூர்டு, ஒரு சைட்டு செக்யூரிட்டியாக இல்லைன்னா ஹவு கேன் யூ ப்ரொமோட் தட் வெப்சைட்? ஸோ செக்யூரிட்டின்றது வெரி இம்பார்ட்டன்ட் கன்சர்ன்ஸ். இதெல்லாம் எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ very very important security layers we are getting by implementing the security to the headers. ஓகேங்களா? அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் என்னுடைய வெப்சைட் லைனக்ஸ் ஹோஸ்டிங்கில் இருக்குது, அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்ணுறோம். ஹெச்டி ஆக்சஸில் போயிட்டு நண்பர் அதை செட் பண்ணார். ஹெட்டருக்கு ரூல் எழுதுறாரு. ஓகேங்களா? ஹெட்டர் இப்படி தான் அது எக்ஸிஸ்டிங் டிஃபால்ட் ரூல்ஸையும் ஓவர் ரைட் பண்ணி எழுத முடியுன்றாங்க. ஸோ அதை ஹெச்டி ஆக்சஸில் எழுதுறதுனால ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.